அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையம் மற்றும் அஞ்சலகத்தில் இந்தி எழுத்துகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியில் எழுதப்பட்டிருந்த பெயர் பலகைகளை திமுகவினர் கருப்பு வண்ணம் பூசி அழித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். சகாதேவன், என்ன நடந்தது? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. முன்மொழி கொள்கை எதிராக தமிழகத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மத்திய அரசை கண்டித்து கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளில் மாணவர் அமைப்புகள் சார்பில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இன்று மத்திய அரசு நிறுவனங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட உளுந்தூர்பேட்டை கிளை அஞ்சலகம் முன்பு திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருண்ராஜ், துணை அமைப்பாளர்கள் முருகவேல், அலெக்சாண்டர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் உட்பட 20க்கும் மேற்பட்ட திமுகவினர் அங்கு சென்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி வேண்டாம் வேண்டாம், ஹிந்தி வேண்டாம், தமிழ் மொழி வாழ்க, செம்மொழி வாழ்க, திணிக்காதே திணிக்காதே, இந்தியை திணிக்காதே என முழக்கங்களை எழுப்பியவாறு கிளை அஞ்சலகத்தில் இருந்த பெயர் பலகையில் இந்தியில் எழுதப்பட்டிருந்த இந்தி எழுத்துக்களை கருப்பு வண்ணம் பூசி அழித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதேபோல் உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் இருந்த பெயர் பலகையிலும் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் வைக்கப்பட்டிருந்த அறிவிப்பு பலகைகளிலும் இந்தி எழுத்துக்களை கருப்பு வண்ணம் பூசி அழித்து தமிழக வாழ்க என எழுதிய மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. இதை பற்றி தகவல் அறிந்து வந்த உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து திமுகவை வைத்திருந்த கருப்பு பெயிண்டுகளை கைப்பற்றியதோடு அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைந்து போக செய்தனர். இந்த சம்பவம் காரணமாக உளுந்தூர்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன்.